மத்தேயு 22வது அதிகாரம் 23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்திலே வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. இப்ப 28 வாசிக்கிறேன். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார். இவங்க சதுசேயர்னு ஒரு கூட்டம். உயிர்த்தெழுதலை அவங்க நம்ப மாட்டாங்க. மனுஷன் செத்து போயிட்டா அதோட அவன் கதை முடிஞ்சு போச்சு என்று நினைக்கக்கூடியவர்கள். சாதிப்பாங்க, மரணத்துக்கு பிறகு நித்தியம் கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது, நரகம் கிடையாது, மோட்சம் கிடையாதுன்னு சாதிக்கக்கூடியவர்கள். நம்முடைய கிறிஸ்துவத்தில் கூட அப்படி பிரிவுகள் இருக்கிறது. ஆத்மா நித்தியமானது அல்ல, அக்கினி கடல் நித்தியமானது அல்ல, நித்திய அக்கினி கிடையாது. அது இந்த ஆத்மாவை தூக்கி அந்த அக்கினியில் போட்டவொன்னே அப்படியே ஆத்மா அழிஞ்சு போயிடும் என்று போதிக்கிற குறைந்தபட்சம் 2 பிரிவுகள் கிறிஸ்தவத்தில் உண்டு. அப்போ அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் சதுசேயருடைய வாரிசுகள். சதுசேயருடைய ஆவி அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க சாதிக்கிறாங்க, பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்க கண்ணை மூடிட்டு அதான் அப்படி சாதிக்கிறவங்க, ஒரு விஷயத்தை இதுதான் சரின்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்க, முயலுக்கு 3 காலுன்னு சொல்கிறவங்க, அவங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏடா கூடமான வாதத்தை தான் வைப்பாங்க. அதாவது கணவன் இறந்து விட்டான், குழந்தை இல்லை என்றால் கணவனுடைய சகோதரனை மனைவி திருமணம் செய்து கொள்ளலாம். அது யூத பண்பாடு அந்த நாட்களிலே. நம்ம ஊரில் அது வேற மாதிரி இருக்கு. மனைவி இறந்துட்டா மனைவியுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே குழந்தை இல்லைன்னா கல்யாணம் பண்ணணும், இங்கே குழந்தை இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா வேற ஒருத்தி சித்தியாக வந்துட்டான்னா அந்த குழந்தைக்கு சில நேரங்களில் கஷ்டம் வரலாம் என்பதனால அக்கா குழந்தைய தங்கச்சி பார்த்துக்கிடுவா அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது போன தலைமுறையில் அது அதிகமாக நடந்துச்சு. இந்த தலைமுறையில் அது ஏறக்குறைய குறைஞ்சி போச்சு. இப்போ அதை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி 7 கல்யாணம் ஒருத்தி பண்ணிட்டா, 7 பேருக்குமே குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அவளும் செத்து போயிட்டா. இப்போ அவளும் உயிர் தெழுந்துருவா. உயிர் தெழுதல் உண்டு என்றால் 7 பேருமே உயிர் தெழுந்துருவாங்க. அப்போ உயிர் தெழுதலில் யாருக்கு அவ மனைவியா இருப்பா? எப்பேற்பட்ட கேள்வி கேட்டானுங்க பார்த்தீங்களா? ஒரு அனுமானத்தில் ஏடா கூடமாக ஒரு வாதம் பண்ணுவது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துச்சு. கூட்டு குடும்பம், கூட்டு வருமானம். அந்த மருமகள் அவள் அனுசரித்து போகலை, தனி கொடுத்தனும் போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ பெரியவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் ஏதாவது, ஏன்னா கூட்டு வருமானத்தில் தான் 2 குடும்பம் நடத்த முடியும். ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் அந்த கூட்டு வருமானம் போதும். 2 குடும்பம் ஆயிடுச்சுன்னா அந்த வருமானம் போதாது. கணவனுடைய சகோதரன் ஒரு வாதம் பண்ணுறான், இல்லை அந்த மருமகளுடைய சார்பாக பேச வந்தவங்க, ஏதாவது நீங்கள் ஒரு பகுதி வருமானத்தை கொடுங்க. அப்போ கணவனுடைய சகோதரன் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஏடா கூடமாக பேசுகிறாப்புல. அவன் என்ன பேசுனான்னா, ஒருவேளை என் சகோதரனுக்கு கேன்சர் வந்து விட்டால் நகையை விற்று நகை அடமானம் வச்சு தானே பார்க்கணும் அப்படி நினச்சிக்கிடுங்க. நகையமா அடமானம் வச்சு ஏதாவது வழிவகை செய்யுங்க அப்படின்னு பேசுனோன்னா எல்லாரும் அந்த சகோதரனை திட்டினாங்க. அந்த சகோதரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களே திட்டினாங்க. என்னப்பா பேசுகிற, இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு, உன் கூட பிறந்த சகோதரனுக்கே கேன்சர் வந்துட்டா நீ பேசுறியப்பா, என்ன பேச்சு என்று. இப்படி தான், அதாவது இது இந்த முடிவில் தான் நான் பிடிவாதமாக இருப்பேன்
என்றால் இப்படி தான் ஒரு ஏடாகூடமான வாதத்தை மனிதர்கள் வைப்பார்கள். பிடிவாதம், வீம்பு, என்ன பேசினாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். நீங்கள் அவனுக்கு சுவிசேஷம் சொன்னாலும் வீண், அவனுக்கு போதிச்சாலும் வீண். கர்த்தர் தான் அவங்ககிட்ட பேசணும். இப்போ சாத்தானும் அந்த மாதிரி தான் வந்து பேசினான் ஏவாள்கிட்ட. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டா ஆண்டவரை போல ஆயிடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான். அதில் தான் ஏவாள் ஏமாற்றப்பட்டு அந்த பழத்தை சாப்பிட்டாள். மனித இனமே பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் உட்பட்டது. அதனால் இந்த மாதிரி வாதங்கள், இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா, பல நேரங்களில் நம்ம அப்படி கற்பனை பண்ணுறோம். அதாவது எக்ஸசிவ் அசம்ஷன், மிகையாக கற்பனை பண்ணி பார்ப்பது. இப்படி நடந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது அப்படி அல்ல. அப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம எடுத்தோம்னா எந்த வசனத்தையுமே நம்ம விசுவாசிக்க முடியாது, எந்த வசனத்தையுமே கடைபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வசனத்துக்கு வல்லமை உண்டு, கர்த்தருக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். அவங்களுக்கு சொல்கிற பதில், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். வேத வாக்கியமும் உங்களுக்கு தெரியல, ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு தெரியல. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? உயிர் தெழுந்த பிறகு ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது, அங்கே திருமண உறவே கிடையாது, அடையாளம் மாறிடும், பேர் மாறிடும், ஒருத்தர் தெரியாது. இது வேத வாக்கியம் சொல்வது. இன்னொன்று தேவனுடைய வல்லமை அப்படி விட்டுருமா? ஒரு பெண்ணு 7 தடவை திருமணம் பண்ணி அவள் விதவாகிற மாதிரி தேவனுடைய வல்லமை அதற்கு இடம் கொடுக்குமா? கொடுக்காது. தேவனுடைய வல்லமை அவளை காக்கும். அதனால இந்த மிகையாக கற்பனை பண்ணுவது, மிகையாக கற்பனை பண்ணி பேசுவது, வாதம் பண்ணுவது, இதிலிருந்து விடுபடுவோம், அவற்றை விட்டு விலகுவோம். ஆமென்.